ஒரு அழகான காடு. பஞ்சு என்ற முயல் ஒரு பெரிய வண்ணமயமான குடையை வைத்துக்கொண்டு பெருமையாக நடந்து வருகிறது. திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யத் தொடங்குகிறது. அப்பொழுது பஞ்சு, ஆஹா, நல்ல வேளை என்னிடம் இந்த குடை இருக்கிறது. நான் நனைய மாட்டேன். ஆனால் மற்றவர்கள் நனைவதை பார்க்க வேடிக்கையாக இருக்கிறது என சிரிக்கிறது. மழையில் ஒரு குட்டி எறும்பு நனைந்து தவிக்கிறது. முயலிடம் வந்து உதவி கேட்கிறது. பஞ்சு அண்ணா, மழை ரொம்ப பலமாக இருக்கிறது. நானும் உங்கள் குடைக்கு அடியில் கொஞ்சம் வந்து நின்று கொள்ளவா என்று அதற்கு பஞ்சு, முடியாது, நீ உள்ளே வந்தால் என் குடை அழுக்காகிவிடும், தள்ளிப்போ என்று சொல்லிவிட்டு முயல் வேகமாக ஓடுகிறது. முயல் வேகமாக ஓடும்போது ஒரு சேற்றில் வழுக்கி விழுகிறது. அதன் குடை ஒரு முட்புதரில் சிக்கி கிழிந்து விடுகிறது. இப்போது முயல் மழையில் நனைகிறது, குளிரில் நடுங்குகிறது. ஐயோ, என் குடை கிழிந்து விட்டதே, இப்போது நான் என்ன செய்வேன்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று பஞ்சு அழுகிறது. அப்போது அந்தச் சிறிய எறும்பு ஒரு பெரிய இலையை தூக்கிக் கொண்டு வந்து முயலின் தலைக்கு மேல் பிடித்துக் கொள்கிறது. கவலைப்படாதீர்கள் பஞ்சு அண்ணா, இந்த குடை கிழிந்தால் என்ன? இந்த இலை நம்மை காப்பாற்றும். வாருங்கள், இருவரும் சேர்ந்து நிற்கலாம். முயல் வெட்கப்பட்டு எறும்பிடம் மன்னிப்பு கேட்கிறது. என்னை மன்னித்துவிடு எறும்பு தம்பி. உருவத்தில் நீ சிறியவனாக இருந்தாலும் உன் மனம் மிகப் பெரியது. மொரல்: அன்பே மிகச் சிறந்த ஆயுதம். மற்றவர்களுக்கு உதவும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது.